நான் எதனாலும் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு விஜய் சாரோட ஃபோட்டோவை கீழே போட்டு விஜயை கிழித்த கூல் சுரேஷ், விஜய் ரசிகர்களை வம்பிழுத்த கூல் சுரேஷ், தாவேகாவும் கூல் சுரேஷ் கட்சியும் எப்பவுமே இணைந்து தான் இருக்கும். விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். இப்போ வந்து தேர்தல் நேரம், அதனால எதையுமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. விரைவில் அதற்கான அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வாயிலிருந்து அது வரும். அது நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி எங்கள் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத வந்து அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பெண்களாக இருந்தாக்க அரைக்குறை ஆடைய அவுத்து போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு புருஷனும் பொண்டாட்டியுமா என்னன்னு தெரியல, அவங்க கார் வாங்கிறதுக்கெல்லாம் கூட ட்ரெண்டாக இருந்தாங்க. அப்படி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சில கோக்குமாக்கு வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாக்க அது லைஃப் இல்லை. பணத்துக்காக நீங்கள் உங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரெண்டிங் படம் மூலமாக சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பெசன் ரவி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் கண்ணை உருட்டி அவரோட டைலாக் ஒன்று அடிக்கடி பேசிகிட்டே இருக்காரு, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸாக எதுவும் தெரியல, ஏதோ ஒரு இப்போது ஆடியோ லான்ச்சா, அதில் வந்து பெசன் ரவி வந்து ரொம்ப குமரி இருந்தார். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சில பேர் அதை எதையும் பண்ணுறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த ட்ரெண்டிங் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு தெரியும். இது வாழ்க்கை இல்லை, வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. நம்ம லைக் வாங்குறதுக்கும் கமெண்ட் வாங்குறதுக்கும் வியூஸ் வாங்குறதுக்காகவும் சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்காகவுமே நீங்கள் வாழாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இயக்குனர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மியூசிக் சாம் சிஎஸ் நல்லா பிஜிஎம்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இப்போ வந்து சமீபத்தில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி எங்கள் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத வந்து அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஏன்னா 2.5 கோடி தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சுள்ளது தான் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி. அதை தான் மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தேர்தல் நேரம், அதனால் எதையுமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. விரைவில் அதற்கான அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வாயிலிருந்து அது வரும். அது சரிங்களா? இது ட்ரெண்டு தான்பா, எல்லாமே ட்ரெண்டிங் தான். ட்ரெண்டிங்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு வரவன். என்ன கேட்டீங்க நீங்கள் இப்போ ஏடிஎம்கே நீங்கள் சொன்னீங்களா, நான் உங்களை தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா? நான் ஆட்சியிலலாம் பங்கு கேட்க மாட்டேன். வாழ்க்கையோட மனிதர்களோட வாழ்க்கை வந்து நல்லா இனிக்கணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிந்த பங்கு, அந்த பங்களிப்பு கண்டிப்பாக எந்த கட்சியில் நான் போய் கூட்டணி அமைத்தாலும் மக்களோட நலனுக்காக நான் வந்து கண்டிப்பாக அது ஒத்துழைப்பு கொடுத்து தான். நீங்கள் என்ன கேட்டீங்க? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், இன்னும் வந்து சினிமா நடிகர் போல அஜித் அவர்களையும் ரஜினி அவர்களையும் அவருடைய நிர்வாகிகள் வந்து வம்புக்கு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நிர்வாகிகள் வம்புக்கு இழுக்கிறாங்க, நான் எதனாலும் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு விஜய் சாரோட ஃபோட்டோவை கீழே போட்டு விஜயை கிழித்த கூல் சுரேஷ், விஜய் ரசிகர்களை வம்பிழுத்த கூல் சுரேஷ், புஷி ஆனந்த் அவர்களை அப்படி பேசின கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டுறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து விஜய் சாரோட ரசிகன், புரியுதுங்களா? துல்லாத மனம் துள்ளும் படத்தில் இருந்து நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். இந்த கூல் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். அதனால் தயவு செஞ்சு நான் எப்போவுமே விஜய் சாரை தாக்கி பேசணும் அப்படின்றதில்ல. இன்றைக்கி நாட்டு நிலவரம் என்னவோ, இன்றைக்கி உங்கள் கண் முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன், அதை தான் நான் சொல்கிறது. ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் சாரை நாராக கிழித்த கூல் சுரேஷ், டர்னு கிழித்த கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க. எப்போவுமே
தாவேகாவும் கூல் சுரேஷ் கட்சியும் எப்போவுமே இணைந்து தான் இருக்கும். விரைவில் அதற்கான அறிவிப்பு கூட வரும். 2026 கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். அதற்கு காரணம் நீங்கள் தான் சார் காரணம். யாரை இன்டர்வியூ எடுக்கணும், யாரை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ நீங்கள் இதை கூட கமெண்ட்டில் கூட பல பேர் சொல்லுவாங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய ஆள், அவனை மட்டும் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமா தான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? என்னுடைய தாய்க்கு பிறகு புரியுதுங்களா? புரியுதுங்களா? தம்பி கேட்டா சொல்றேன் பாருங்க. சத்தியம் சினிமா மேல பைத்தியம். புரியுதுங்களா? அம்மா மேல சத்தியம், சினிமா மீது பைத்தியம். எனக்கு 2 அம்மா, ஒன்று என்னை பெற்றெடுத்த அம்மா, இன்னொன்று சினிமா. அப்படி சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க அந்த கூல் சுரேஷ். அதனால என்னுடைய வரம்பு என்னவோ அதுக்குள்ளே தான் நான் இருப்பேன். அது எப்படிங்க ஒருத்தன் வளர்றது எப்படிங்க இன்னொருத்தனுக்கு பிடிக்கும்? சூரிய அவர்கள் சாப்பிட கூட வழி இல்லாமல் நிறையா இடத்துல கேட்ரிங்கில் போய் வேலை பார்த்துருக்காரு, கல்யாணத்தில் வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ஷூட்டிங்கில் இந்த மைக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணியிருக்காரு. செட்டு வேலை பார்த்துருக்காரு, எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு. அதற்கு அவர் சூரிய அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து முன்னணியில் வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமோ அவருடைய நேர்மையும் உண்மையான உழைப்பும் தான் காரணம். நீ நேர்மையாக இருந்தாக்க எப்படி உன்னுடைய தாய் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் நீ நேர்மையாக இருந்தாக்க உங்கள் அம்மா சினிமா அவங்க உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? சினிமாவை பொறுத்தவரை படித்து தான் இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தால், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இந்த சினிமா உங்களை எப்போவுமே கைவிடவே விடாது. சார், நீங்கள் கேமராவை யாருக்கு சார் பிடிக்கிறீங்க? பாத்தீங்களா? இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி தான் பேசணும் இல்லையா? விஜயோட நீங்க இணையறீங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சா நிறைய பேர் ஓட்டு போடணும். இப்ப ரஜினி ரசிகர்லாம் ஓட்டு போட மாட்டோம். அதெல்லாம் போடுவாங்க. அதாவது நிறைய பேர் நினைச்சு பேசுறாங்க. இல்லைங்க, பாருங்க, இப்போ நான் சொல்லும்போது கூட ஆர்ன் அடிக்குது பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்? சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சிக்கு எப்பவுமே சரிங்களா? நன்றி. ட்ரெண்டிங் மூவி ஆக்சுவலி இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்கோம். குவிட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்தது. 2 சீசன் வந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல்லாக அதில் நம்ம மூழ்கி இருக்கோம். நிறையா பசங்களும் அப்படியே விடிய உட்காந்து பார்த்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அந்த அளவுக்கு கேமிங் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இதுவுமே அதோட கதை தான் வருது. ஆனால் எனக்கு என்ன ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நான் உட்காந்து பார்க்குற மாதிரி. அதுக்கு முன்னாடியிலலாம் நார்மலாக போகிற மாதிரி இருக்குங்க. சும்மா ஃபன்னாக இப்போ இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே இப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கப்புள்ஸ் வீடியோஸ் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. 2 பேர் சண்டை ஓட்டுக்கிறாங்க, திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க, திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு ஒன்று சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை தான் அதில் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காண்டாகும், கடுப்பாகும். ஏன் அப்படின்னா அவங்க ஆனால் ரியாலிட்டியான ஒரு சில விஷயங்கள் உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே அடிக்ட் ஆகி உள்ளே போகிறோமோ அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு தான். அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கப்புள்ஸாக போடுறீங்க, யதார்த்தமாக போட நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வருங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே மூழ்குவீங்க, அப்படி மூழ்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற நிலைமைக்கு நம்ம உள்ளே தள்ளிடுவாங்க. அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஏன் உண்மையாக சொல்லணும்னா படத்தோட கதை கரு சூப்பருங்க. கலையரசன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை உருவாக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு அந்த கேமிங் ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸில் தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்தாங்க. படம் வரும்போது ஒரு 10 நிமிஷத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்தேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் படம் உண்மையிலே பயங்கர ஹிட்டாக இருக்கும். பட் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்கிற மாதிரி இருக்குது.
மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி ஒரே ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஒரு கேமிங் ஷோ மாதிரி ஆரம்பித்து மொட்டை மாடியில் நின்று கீழே குதிக்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விட்ருப்பாரு, ஆக்சுவலி சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு சட்டை பட்டனை கழட்டி விட்டு ஒரு லைட்டாக கிளாமராக ஒரு டான்ஸ் ஆடும், ஓகேங்களா? அதுக்கு 50,000 லைக்ஸ் போகும். அவன் விழுந்ததுக்கு 50 கூட 500 கூட வராது. அதை வேற ஒருத்தர் நம்பி வேற மாடியிலேருந்து குதிச்சு பார்த்து செக் பண்ணி அந்த ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. பட் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேமிங் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் பக்காவாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. அதான் ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப அதான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து மேக்ஸிமம் 6 தான் கொடுப்பேன். எப்பா இதுமாரி படத்தை என் லைஃப்பில் பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணி முதல்ல என்ன பண்ணுறாங்க, மாமியார் வீட்டுக்கு போகிறாங்களோ மாமனார் வீட்டுக்கு போகிறாங்களோ ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. உண்மைதான், ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. கணவன் துணி துவைக்கிறது, மனைவி பெருக்கிறது, மனைவி சோறாக்குறது, மனைவி பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வந்து துணியை மாற்றுறது, இது ரீல்ஸ்னால் ட்ரெண்டிங். இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பு ரீல்ஸ் தான் இன்றைக்கி நிறைய. படிச்சுட்டு என்ன வேணால் வேலை செய்யலாம், ஆனால் படிச்சுட்டு நல்ல டேலண்ட் இருந்து வீட்டில் சம்பாதிக்கிறது தான் பெரிய தவறு. நான் இந்த படத்து மூலியமாக நான் சொல்ல வரேன். ஆனால் இந்த படமாகவே தெரியல, ஷார்ட் ஃபிலிம் தான் தெரியுது, ஃப்ரேமில் தெரியுது, புரியுதா? ஒரு மொபைல்லே எடுத்துருக்கலாம் அந்த படத்தை. ஏன்னா அந்த வீட்டையே தான் காட்டுறாங்க, அவுட் ஆஃப் ஷூட்டிங்கே இல்லை, வெளியவே இல்லை. அந்த வீடு அவ்வளோதான், அந்த வீடு அவ்வளோதான், நைட்டு பகல், நைட்டு பகல், புரியுதா சொல்கிறது? எனக்கு அந்த காலத்தில் ஓரிரு படம் ஒரு நாள் எடுத்த படமானு தெரியல. அவுட் ஆஃப் ஷூட்டிங்கே கிடையாதுங்க, சாங்கே எல்லாம் உள்ளவே, பிஜிஎம் எல்லாம் உள்ளவே, வெளியே வரல, கேமராவே வெளியே வரலங்க, காம்பவுண்ட் விட்டு வெளியே வரலங்க. ஆனால் அந்த அளவு நேர்த்தியாக வந்து அந்த கதையை டைரக்டர் கொண்டு போயிருந்தா பெரிய விஷயம். இப்போது பொழுது வெடிஞ்சுன்னா ஒரு மக்களை சந்திக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க, யாரை சந்திக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து யாருமே காட்டலைங்க, ஒரு 4 நடிகர் தான் இதில். இந்த 4 நடிகருக்கு 4000 கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா ரீல்ஸ் ட்ரெண்டிங், புரியுதா சொல்கிறது? இதுக்கு கூட்டமாக சேர்ந்து படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 4 பேர் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, சந்தேகம் இல்லாமல், புரியுதா? இப்படி சம்பாதிக்கணும் தான் அது போட்டாங்க. நண்பனே இழந்தாங்க, தன் நண்பனோட குழந்தையை காப்பாற்றுக்கிறாங்க. இதுதான் கிளைமேக்ஸு. படம் எல்லாரும் பார்க்கலாம், அவ்வளோதான்.